அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வேணும்னா அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நேற்று வந்து ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் வச்சு அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 51,378 இருந்து 51,874 வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் நம்ம நேற்று அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனுக்கு இந்த கேண்டில் தான் பேசியிருந்தோம். ஸோ ஒன் டே கேண்டில், அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று ஒன் டே கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணால் ஸோ கண்டிப்பாக வந்து 50,490 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனை மேலே பிரேக் பண்ணிட்டு ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 51,880 வரைக்கும் போயிருக்கு. ஸோ 1:45 மணி வரைக்கும் நல்லா தாங்க இருந்தது மார்க்கெட்டு. ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது 1:30 மணி வரைக்கும். காலையில் கூட ஒரு ஹீரோ ஜீரோ ட்ரேடுக்குள்ள நிஃப்டிலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புட் ஆப்ஷன் சைடு வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனால் செகண்ட் ஆஃப் ஒரு 1:30 மணிக்கு 1:45 மணிக்கு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் பையிங் ப்ரெஷர் கொடுத்து கிட்டத்தட்ட 25,000 ஒரு 400 பாயிண்ட் ஜஸ்ட் ஒரு 6 கேண்டில் 650, அதாவது 14 மணி 2 மணி கேண்டில் போட்டது. 2லேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2, 4, 6 கேண்டில்லாம் வேலையை முடிச்சுட்டு லாஸ்ட் ஒரு கேண்டில் செல்லிங் இறக்கியிருக்கிறாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி அடுத்த டார்கெட் என்னவா இருக்கும்? ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அந்த லெவல்ஸ் பார்க்குறப்ப. ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹை வந்து கிரியேட் ஆயிருக்கு 25,433. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு வந்து கொஞ்சம் மேபி ஆல் டைம் ஹை கிரியேட் ஆகிறப்ப கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும், பையிங் ப்ரெஷர் இருக்கும். நாளைக்கு வாலட்டைல் வந்து கண்டிப்பாக வந்து நிஃப்டி 50 வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஹையாக பிரேக் பண்ணால் பை சைடு வந்து பாசிபிள். ஸோ டார்கெட் வந்து 25, இன்னொரு 100 இல்லை 200 பாயிண்ட் வந்து மேலே வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா ஒரு வாலட்டைல் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் இருக்கு, அதை பிரேக் பண்ணிட்டு இப்போ க்ளோஸ் ஆயிருக்க மேலே தான். இது கண்டினியூஸாக இன்னொரு 200 to 300 பாயிண்ட்ஸ் போயிட்டு தான் அதுக்கப்புறம் இறங்கும். ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹை இன்னும் நெருங்கிட்டு இருக்கு 24,046 தான் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹை. அது இன்னும் நெருங்கல, ஆனால் நல்ல ஒரு பை கேண்டில் தான். எல்லாத்துலேயுமே செகண்ட் ஆஃப் எல்லாம் முடிச்சு விட்டாங்க. அதான் மிட் கேப் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா 13,299, 13,286. மிட் கேப் நிஃப்டி கண்டினியூஸாக இந்த இடத்துல ஹேமர் கேண்டில் போட்டது. ஸோ அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன், September 9th ஒரு ஹேமர் கேண்டில் சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு போட்டது. உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த இடம் 12,000, 13,000. ஸோ ஹேமர் கேண்டில் போட்ட அடுத்த செகண்ட் ஒரு கேப் அப் விழுந்தது. ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி மேலே தான் வந்துட்டு இருக்கு. சென்செக்ஸ் 1,450 பாயிண்ட்ஸ் வந்து அப் கொடுத்துருக்கு ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில், அதாவது ஜூலை 26ஆம் தேதியோ பார்த்தீங்கன்னா 1.62% தான். ஸோ இன்னைக்கு 1.78% வந்து அப் கொடுத்துருக்கு. இது ஒரு நல்ல ஒரு இதுதான். என்ன சொல்றதுன்னா எலெக்ஷன் டைம்ல எதிர்பார்த்தது இப்போ நடக்கிற மாதிரி இருக்கு. அநேகமாக எலெக்ஷன் டைம்ல எதிர்பார்த்தோம் செல்லிங் விழுந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பையிங் சைடு வந்து நல்லாவே வந்திருக்கு. அது காரணம் இன்னொன்று இருக்கு. ஸோ நமக்கு தெரிஞ்சது தான் FIDS டேட்டாஸ் வந்து கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ FIDA பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பூரா கொஞ்சம் பையில தான் இருக்காங்க. ஸோ எதிர்பார்த்தது தான். ஸோ 2 பேருமே பையில தான் இருக்காங்க, FISம் சரி DISம் சரி. இதுக்கு முன்னாடி FIS எல்லாம் செல்லில் இருந்திருந்தாங்க. ஸோ இப்போ வந்து 2 பேர் பையில இருக்காங்க. இது வரைக்கும் 6,500 கோடி வந்து FIS பை. ஸோ இது வந்து DIS வந்து பை. அதனால பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கறது என்னன்னா, ஸோ பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், நிஃப்டி 50 இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை வரதுக்கான சான்சஸ் இருக்கு. 53,300 டார்கெட் அப்படின்னு போட்டுக்கிட்டா கூட ஸோ நாம இதுல போய் பார்க்கலாம், ஆப்ஷன் செயின்ல போயிட்டு 53,300 எவ்வளோ ரன் ஆயிட்டு இருக்கு இப்போதைக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு 2 வாரம் 3 வாரம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 3 அக்டோபரோட கான்ட்ராக்ட்லயே போய் பார்க்கலாம் 53,300 எவ்வளோ இருக்கு பேங்க் நிஃப்டியில் அப்படின்னு. 3 அக்டோபர் வேணாம், ஒரு எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கேண்டல் விழுவுங்களா, ஒரு 10 கேண்டல் விழுகிறப்ப ஸோ 53,300 வந்துடும். 10 கேண்டல் விழுவத்துக்கு குறைஞ்சது ஒரு மாதம். இப்போ 18 செப்டம்பர், 16 அக்டோபரோட கால் ஆப்ஷன் இன்னும் அவ்வளோ ரன் ஆகலை போல இருக்கு. 53,300 கால் ஆப்ஷன் இதில் அவ்வளோவா இன்னும் ரன் ஆகலைங்க. அதுக்கு முன்னாடி கான்ட்ராக்டில் போய் பார்க்கலாம். 53,300 இதுலேயுமே இல்லை. 1 அக்டோபர், ஸோ அக்டோபரில் தான் இருக்குது 53,300ங்கிறது. 53,500ல் 120க்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ கரண்ட்டில் வந்து 654க்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1:4 டைம்ஸ் வந்து
ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது இந்த மாதிரி நடந்தது அப்படின்னா 53,000 நம்ம ஹோல்டு பண்ணி வச்சா, ஸோ மார்க்கெட் கண்டினியூஸாக இந்த மாதிரி FIDs எல்லாம் பை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா, ஸோ 53,000 வர்றப்ப ஸோ இங்கேருந்து இந்த டார்கெட் வர்றதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 1:4 ப்ராஃபிட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வாங்கி வச்சு, அதாவது என்ன சொல்றதுன்னா வாங்கி வைக்கணும், அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பொறுமையாகவும் இருக்கணும். ஸோ அதே சமயம் 53,300 கிராஸ் பண்ணணும். ஸோ இந்த மூணுமே நடந்தால் நமக்கு வந்து 1:4 வந்து ஒரு லாங் டேர்ம், ஒரு ஷார்ட் டேர்மாக ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ நான் எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். சொல்லவே தேவையில்லை, கால் ஆப்ஷன் ஹெவியாக பை பண்ணுற மாதிரி தான் புட் ஆப்ஷன் வந்து செல் பண்ணியிருக்கிற மாதிரி. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ட்ரேடிங் NSEல வந்து பார்த்தீங்கன்னா 2,818 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் நடந்திருக்கு. அதில் அட்வான்ஸாக பார்த்தீங்கன்னா 1,723, டிக்ளைன்ஸ் நெகட்டிவ் வந்து 1,008, அன்சேஞ்சு வந்து 87, 52 வீக் ஹையாக வந்து 139 ஸ்டாக்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கு. 52 வீக் லோ வந்து 28. ஸோ அப்போ கூட 28 ஸ்டாக்ஸ் வந்து டவுன் கொடுத்துருக்கு பாருங்க. எல்லாம் இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட்டில் அப்போ கூட ஒரு 28 கம்பெனியோ ஸ்டாக்ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுக்கடா ஏறணும் அப்படிங்கிற மாதிரி கீழே இறங்கி 28 ஸ்டாக்ஸ் வந்து 52 வீக் லோவே டச் பண்ணியிருக்கு. அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு தெரியல. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கியூட்டில் 114 ஸ்டாக்ஸும், ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்கியூட்டில் 64 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ லெவல்ஸ் பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியில். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 51,950ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஸோ அந்த இடத்துல போயிட்டு மார்க்கெட் திரும்பறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. மற்றபடி ஹையாக பிரேக் பண்ணால் நம்ம வந்து ஒரு கால் ஆப்ஷன் சைடை ஃபோக்கஸ் பண்ணால் பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 52,000, பிவோட் பாயிண்ட் வந்து 51,550, சப்போர்ட் வந்து 51,235. இன்னைக்கு ஹை வந்து 51,878, லோ வந்து 51,025, ஓப்பன் வந்து 51,271, க்ளோஸ் வந்து 51,772. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் மேலே கொண்டு போய் க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக ஒரு பையிங் ப்ரெஷரில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 51 இல்லைன்னா இந்த 52,000, இந்த 52,000 நம்ம வச்சுக்கலாம். 51,900 வேணாம், ஸோ 52,000 வச்சுக்கலாம். 52,000 வரைக்கும் வந்துட்டு ஸோ இறங்குறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான் இந்த இடம் 52,000ங்கிறது. ஸோ அந்த இடம் பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே வரும். ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து ஸ்லிப் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ கேப் ஓப்பன் ஆனாலோ இல்லைன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலோ இல்லை எக்ஸாக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆனாலோ 15 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் கொஞ்சம் கீழே, அதாவது இந்த பிவோட் வரைக்குமே மறுபடியும் இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆனால் இந்த பிவோட் வரைக்கும் வந்தால் ஸோ இந்த இடத்துலலாம் நம்ம பை பண்ணோம்னா ஸோ நல்ல ஒரு சான்சஸ் தான். மறுபடியும் கால் ஆப்ஷன் அகைன் வந்து 52,000 வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ மூணாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆனால் மட்டும் இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் செல்லிங் வந்து பாசிபிள். ஸோ எதனால் சொல்கிறேன்னா எக்ஸாக்டாக இந்த க்ளோஸுக்கு ரொம்ப தள்ளி கீழே தான் ஓப்பன் ஆகும். க்ளோஸுக்கு ரொம்ப தள்ளி கீழே ஓப்பன் ஆகிறப்ப ஸோ பிவோட் வரைக்கும் வந்துட்டு அகைன் வந்து கீழே ஃபால் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஏன்னா எந்த அளவுக்கு பை பண்ணியிருக்காங்களோ ஸோ அந்த அளவுக்கு செல் பண்ணவும் சான்சஸ் வந்து நாளைக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் ஒரேடியாக மேலே போயிடாது. ஸோ போனால் நல்லது தான். ஏன்னா பையர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஏற்றி விட்டு நாளைக்கு கொஞ்சம் இறக்கி ஸோ நம்ம ரீட்டைல்ஸ் ட்ரேடர்ஸோட கொஞ்சம் அமௌண்ட் எல்லாம் கொஞ்சம் பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த 52,000 போயிட்டு கொஞ்சம் ஸ்லிப் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான 3 கண்டிஷன்ஸ். ஸோ அடுத்த ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்டாக்ஸ் வந்து நேற்று 3 கொடுத்துருந்தேன். IDFC பேங்க் 107.90ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் கொடுத்தோன்னா அந்த இடம் வரலன்னா கூட 109 வரைக்கும் மேலே தான் வந்திருக்கு. ஸோ அடுத்தது ஆக்சிஸ் பேங்க் 1190ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன். 175 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா 1176.75 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இண்டஸ் IND பேங்க், ஸோ இண்டஸ் IND பேங்கை பொறுத்த வரைக்கும் 1415ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த இடம் வரல, இருந்தாலுமே கூட மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப்பு தான் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 1444 வரைக்கும் கொடுத்துருக்கு. ஸோ நாளைக்கு நம்ம எந்த 3 பேங்கோட ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபெடரல் பேங்க். ஸோ ஃபெடரல் பேங்கை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் வந்து 179. ஸோ லோவை பிரேக் பண்ணால் செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து 179. ஸோ 179 வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பை சைடு ஃபோக்கஸ் பண்ணால் போதும். அதோட டார்கெட் வந்து 180, 185 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டாவது பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ பேங்க் ஆஃப் பரோடாவை பொறுத்த வரைக்கும் ஹையாக பிரேக் பண்ணால் பையிங் பாசிபிள் 242, 246.
ஏன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 251 தான் இருக்குது. ஸோ அதனால் ஹையாக பிரேக் பண்ணாலும் அகைன் 232 வந்தாலும் பையிங் வந்து பாசிபிள். ஸோ அதே மாதிரி தான் ஐசிஐசி பேங்க். ஸோ ஐசிஐசி பேங்க் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், ஸ்விங் ட்ரேடிங் வந்து பண்ணலாம் அப்படின்னு. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 257 இல்லை 280 வரைக்கும் வரும் அப்படின்னு. ஸோ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பையிங் பொசிஷன் தான் எடுத்துட்டு ஸோ டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ அகைன் வந்து ஹையாக பிரேக் பண்ணால் ஸோ மார்க்கெட் 1280 1300 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து ஐசிஐசி பேங்க்ல இருக்கு. பேங்க் ஆஃப் பரோடா அப்புறம் ஐசிஐசி பேங்க் இது ரெண்டுமே ஹையாக பிரேக் பண்ணால் நம்ம பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஸ்டாக்ஸ். ஸோ எனக்கு என்னமோ இந்த 52,000 போயிட்டு கொஞ்சம் ஃபால் ஆகக்கூட சான்சஸ் இருக்குமான்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 53,300 நான் சொன்ன மாதிரி தான் ஹோல்டும் பண்ணணும். இதெல்லாம் அந்த 10 கேண்டலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலேயும் வரணும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நடந்தால் ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு ஆப்ஷன்ஸை ஹோல்டு பண்ணுறப்ப நமக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. ஸோ ஃபின் நிஃப்டி ஹையாக பிரேக் பண்ணிடுச்சுன்னா அதுவும் கொஞ்சம் மேலே வந்துடும். மிட் கேப் நிஃப்டி எதாக இருந்தாலும் நாளைக்கு ஒரு நாள் விட்டுறலாம், ஏன்னா நல்ல ஒரு பை சைடு போயிருக்கு. பை சைடு போனவுடனே ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ராஃபிட் கொடுத்துரும். கால் ஆப்ஷன் காலையில் போனவுடனே கொஞ்சம் எடுத்திங்கன்னா எப்படியும் பார்த்தீங்கன்னா அதோட வேகம் இருக்கும். இன்னைக்கு எவ்வளோ அதாவது எப்படி சொல்கிறதுன்னா வேகமாக போய் காரை சடன் பிரேக் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் நிற்கும்ல, அந்த மாதிரி தான் நடக்கும். நாளைக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக அதோட வேகம் இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரிங் டைப் மாதிரி தான். ஸ்டாப் பண்ணால் கூட கொஞ்சம் தள்ளி போய் நின்று அதுக்கப்புறம் தான் இறங்கும். அதனால் காலையில் மார்னிங் சைடு கொஞ்சம் கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம் நாம. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.